சீர்சம் பார்த்துட்ருக்கோம். ஒரு தெருவில் உள்ள வீடுகளுக்கு 1 முதல் 49 வரை தொடர்ச்சியாக கதவிலக்கம் வழங்கப்பட்டுள்ளது. செந்திலின் வீட்டிற்கு முன்னதாக உள்ள வீடுகளின் கதவிலக்கங்களின் கூட்டுத்தொகையாது செந்திலின் வீட்டுக்கு பின்னதாக உள்ள வீட்டுகளின் கதவிலக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், கதவிலக்க நம்பர் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1 2 3 எக்ஸெட்ரா 49. ஓகேவா? இதில் செந்திலோட கதவிலக்கம் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. அது தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வீட்டுக்கு முன்னாடி x-1 இருக்குமா, அது வரைக்கும் இருக்கிற கூட்டுத்தொகையும் அவங்க வீட்டுக்கு பின்னாடி x+1 ஸ்டார்ட் ஆகுமா, அதுலேருந்து 49க்கு உள்ளது ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை எழுதிக்கலாமா? 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா x-1ம் 1 + 2 x+1லேருந்து 49 வரைக்கும் உள்ளதும் சமம்னு சொல்லிட்டாங்க. இது பார்த்தாவே தெரியுது ஏபி சீரிஸ். ஓகேவா? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒன்றாவது ஏபி சீரிஸ். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப் டு 1லேருந்து n வரைக்கும் என்ன ஃபார்மில் போடுவோம்? n × n+1. இங்கே n வந்து x-1. அப்போ x-1 × x-1 + 1 / 2. இதுங்க 1லேருந்து 49 வரைக்கும், 1லேருந்து 49லேருந்து -1லேருந்து எக்ஸெட்ரா x வரைக்கும் கண்டுபிடிச்சி சப்ட்ராக்ட் பண்ணால் x1லேருந்து 49 கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவல் ஆகிடும். ஓகேவா? ஸோ இங்கே +1 -1 கேன்சல் ஆகிடும். அப்போ x × x-1 / 2. இங்கே பார்த்தீங்கன்னா 1 to up to 49. அப்போது n × n+1, இங்கே n வந்து 49. அப்போ 49 × 50 / 2ன்னு வரும். இங்கே x × x+1 / 2. ஓகேவா? எல்லாத்துலையும் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன்னா n × n+1 / 2 அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும்? x × x-1 49 × 50, இது x × x+1 வருது. உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம். x² - x, இது 49 × 50, 9 × 5 = 45, ரிமைண்டர் 4, 4 × 5 = 20, 24. இது -x² - x. ஓகேவா? இந்த மைனஸும் எக்ஸும் இந்த -x கேன்சல் ஆகிடும். இந்த சைடு வந்துச்சுன்னா 2x² வரும். 2x² வந்து 2450. இப்போ x² வேல்யூ பார்த்திங்கன்னா 2450 / 2. 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 2 25 வருது. அப்போது x² வந்து இவ்வளோனா எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 35. இந்த சம்மோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 35. ஓகேவா?